Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரு பார்வையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வீஸ் PMI அதுக்கப்புறம் காம்போசிட் PMI இது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி குருஜி ஜாயின் பண்ணுறார். ஸோ லெட்ஸ் வெல்கம். ரைட். ஸோ சர்வீஸ் PMI வந்து இப்போது 57.20 இருந்து 59.40 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் காம்போசிட் பார்த்தீங்கன்னா 57.50 இருந்து 59 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே இடத்துல மேனுஃபேக்சரிங் PMI 55.40 இருந்து 55.30 குறைஞ்சிருக்கு. கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. இது 12 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி இருந்தது. அதாவது PMI சர்வீஸ் வந்து அந்த ரெக்கார்டை இப்போ பீட் பண்ணியிருக்கு. 59.4. ஆனால் மேனுஃபேக்சரிங் குறைஞ்சிருக்கு ஸ்லைட்டாக. மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. சரி, இந்த சர்வீஸில் வந்து கன்சியூமர் சர்வீஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சர்வீஸ்லேயே ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் அது ஒரு சர்வீஸ், இன்சூரன்ஸ் இஸ் ஒரு சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அனதர் சர்வீஸ், கம்யூனிகேஷன் அது ஒரு இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் இதாகலை. ஆனால் கன்சியூமர் ஓரியன்ட் சர்வீசஸை ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்புட் காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தாலும் டியூ டு இன்ஃப்ளேஷன் அவங்க பாஸ் ஆன் பண்ணலை. அதே டைப் ஆஃப் சர்வீஸை கண்டினியூ பண்ணியிருக்காங்க வித்தவுட் அதை இன்க்ரீஸ் பண்ணாமல் அவங்களுடைய சர்வீஸை. அதனால அது ஒரு க்ரோத்து காமிச்சிருக்கு. சரி, இந்தியா வந்து எப்பொழுதுமே ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னா மோர் தென் மேனுஃபேக்சரிங் இட் இஸ் ஒன்லி சர்வீஸ் செக்டர். ஓகே, நம்ம ஜிடிபி டேட்டாவை அனலைஸ் பண்ணோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸ் பேக்கு கூட ஒரு ஜிடிபி டேட்டாவை நான் அனலைஸ் பண்ணப்போ அந்த Q3யோட ஜிடிபி டேட்டா பார்க்கப்ப நம்ம வந்து ஒரு இதை சொன்னோம். தெர் இஸ் அந்த எக்ஸ்டர்னல் ட்ரேடு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருக்கு. அந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இருக்குது பாருங்கள், சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா தி டிசம்பர் அண்டு ஜான்வரியோட சர்வீஸ் எக்ஸ்போர்ட் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம நார்மலாக வந்து நம்ம சாஃப்ட்வேரை பற்றி தான் பேசுவோம். பட் ஆனால் அதர் ஏரியாஸ்லேயும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் சர்வீஸ். நிறைய அவுட் சோர்சிங் வந்து இந்தியா வந்து ஒரு டெஸ்டினேஷனாக இருக்குது. அண்டு எது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லீகல் சர்வீஸு அண்டு KPO சர்வீஸ், இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் சர்வீசஸும் இப்போ இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் ரெவென்யூ ஜாஸ்தி வந்துட்டுருக்கு. இதனால தான் நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் கூட இப்போ டிசம்பரும் ஜான்வரியும் பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருக்கு. அல்டிமேட்டாக வந்து நம்மளுடைய யூனோ இந்த டார்கெட்டட் 3 to 3.5 டைம்ஸ் ஆஃப் த GDP வந்து நம்ம அச்சீவ் பண்ணோம் கரண்ட் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்கிற இதை அச்சீவ் பண்ணி விடுவாங்க போல இருக்குது. இந்த PMI இண்டெக்ஸை பார்த்தா அதுதான் தெரியுது நமக்கு. ஓகே, அடுத்தது PMIயில் இன்னொரு கொஸ்டின் சார். இப்போது PMI டேட்டா வந்து 59க்கு மேலே இருக்குது. 59.4. PMI சர்வீஸ் வந்து 59, காம்போசிட் 59 இருக்குது. ஆனால் GDP வந்து டிக்ரீஸ் ஆகுது, 4.4 தானே இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்? இது வந்து ரொம்ப வெரி குட் கொஸ்டின். இது சரி, GDPங்கிறது என்ன? ஸோ மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் அந்த வருஷத்தில் அந்த பர்டிகுலர் டைமில் எப்படி அதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு ஃபிகர் அரைவ் பண்ணுறது. ஆனால் PMI சர்வீஸுங்கிறது ஒன்லி இந்த சர்வீஸ் மட்டும் அந்த செக்டார் மட்டும் அங்கே எப்படி க்ரோ ஆகிருக்குன்னு பார்க்குறோம் நம்ம. ஆனால் நீங்கள் காம்போசிட்டாக எல்லாத்தையும் பார்க்கணும். சரி, மேனுஃபேக்சரிங் மட்டும் சர்வீஸை மட்டும் பார்த்து பிரயோஜனம் கிடையாது. மேனுஃபேக்சரிங்கும் பார்க்கணும், அண்டு எக்ஸ்டர்னல் ட்ரேடையும் பார்க்கணும், அப்புறம் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அரைவ் பண்ணுறோம் GDPயை. ஆனால் PMI சர்வீசஸ் க்ரோ ஆகிடுச்சு. ஆனால் த ரெஸ்ட் ஆஃப் த எக்கானமி ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா ஓகே, அப்போ இட்ஸோ GDPங்கிறது என்ன, எல்லாத்தையும் கலெக்ஷன். இது கன்சம்ஷன், தென் இன்வெஸ்ட்மெண்ட், தென் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், அப்புறம் எக்ஸ்டர்னல் ட்ரேடு, இதெல்லாம் சேர்த்து பார்க்குறது. ஆனால் ஒரு செக்ஷன் வந்து சர்வீஸ் மட்டும் க்ரோ ஆகிருக்கு. ஸோ இதுதான் கான்ட்ரடிக்ஷன். அதனால் PMI சர்வீஸ் சம்டைம்ஸ் மேலே போகலாம் அண்டு GDP கீழே வரலாம். அண்டு PMI இது வந்து அதே மாதிரி வைஸ் வர்ஸாகவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் PMI சர்வீஸ் மேலே போயிட்டு தென் GDPயும் மேலே கூட போகலாம். ஸோ இதுக்கு எக்ஸாக்ட் காரலேஷன் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஓகே சார், சர்வீஸ் PMI இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம்தான். ஓகே, ஆனால் இந்த பக்கம் எத்தனை பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்கு, புதுசாக வந்திருக்கான்னு பார்த்தா நிறைய வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. லே ஆஃப் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? கரெக்ட். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரிலவெண்ட் அண்டு அதாவது ஹிட்டிங் த நெயில் ஆன் இட்ஸ் ஹெட்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சரி, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகணுமா இல்லையா?
சர்வீஸ் செக்டார் க்ரோ ஆச்சுன்னா அப்போ வந்து ஆகலை. இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கே ஷேப்டு ரிக்கவரி அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த ஹை எண்ட் கார்ஸ்லாம் சேல் பார்த்திங்கன்னா 2019 2018 கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதோட ஃபினாமினலாக க்ரோத் இருக்குது. அது ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணால் நல்லா ஃபினாமினல் க்ரோத் இருக்குது. ஈவன் கார்ஸ் இன் ஜென்ரலே பார்த்திங்கன்னா மாருதியாக இருக்கட்டும், டாட்டா மோட்டார்ஸாக இருக்கட்டும், மஹேந்திரா எல்லாருமே செல்லிங் வந்து க்ரோத்து காமிச்சிட்டே இருக்காங்க செல்லிங்கில். பட் ஆனால் அதே இது வந்து டூ வீலர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவன் 2019 ஃபிகரை இன்னும் கிராஸ் பண்ணலை. ஃபர்கெட் அபவுட் 2018. இந்த கே ஷேப்டு ரிக்கவரி. அதனால் வந்து ஜாப் சைடில் வந்து ஒன்றும் பெரிய இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியல. பட் ஆனால் ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த செக்ஷன்லேருந்து சர்வீஸ் செக்டார்லேருந்து வர செக்ஷன்லேருந்து ரெவென்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஓகே சார். அடுத்து அதானி பற்றி ஒரு முக்கியமான மேட்ரு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னது, அதாவது GQG பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி வந்து அரௌண்டு 15,000 crore, அதாவது $1.55 billion அது வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதானியுடைய ஷேர்ஸ் எல்லாம் மேலே ஏறுது. ஆனால் GQG உடைய அந்த ஆஸ்திரேலியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நடக்குது, அதுக்கு குறைஞ்சிட்டே போயிட்டு. ஸோ இதை பற்றி எதுவும் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா, அதானி ஷேர் மட்டுமே நியர்லி 1.2 lakh crores வரைக்கும் மார்க்கெட் கேபிடலைசேஷனில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்டு இதோடு நம்ம இன்னொன்றையும் பார்க்கணும். என்னென்னா FIIஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சடனாக அகெயின் ஸ்டார்டட். $1.5 billion வந்து வந்திருக்கு. காமனாக சொல்கிறீங்களா இல்லை அதானிக்கு மட்டும் சொல்கிறீங்களா? இல்லை, காமனாக அவங்க கொண்டாந்த பணம், இந்தியாவில் வந்து கொண்டாந்த பணம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு $1.5 billion. ஏன்னா ஷேர் மார்க்கெட் ரொம்ப லோவாக போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 17,400 and 450 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறனால டெஃபினட்டாக வந்து இது வந்து ஒரு லோ, இதுக்கு மேலே லோவாக போகாதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஸோ திருப்பியும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்டர் பண்ணிட்டாங்க. அவங்களும் ஸ்டார்டட் பையிங். ஸோ இந்த ரெண்டு நடுவுலையும் ஒன்று இம்பார்ட்டன்ட் திங் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன அப்படின்னா ரூபா வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிடுது. ஓகே, இப்போ வந்து 82 ரூபா 70 பைசா, 82 70 இருந்தது, இன்றைக்கி 81 90 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அது வந்து மோர் இன் ரிலேஷன் டு டாலர் இண்டெக்ஸ். ஓகே, டாலர் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 104 கிட்ட வந்துருச்சு. நம்ம வந்து 107 110 கூட நம்ம பார்த்துருக்கோம் ஒரு 5-6 months பேக். இப்போ வந்து அது 104 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தனால ரூபாவும் ஸ்ட்ரெங்தன் ஆகிடுச்சு அதோட. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒன் மோர் திங், நம்ம 10-year பாண்டு, இந்த ட்ரெஷரி பாண்ட் இன் US, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூட ட்ராப் ஆகிருக்கு. 4.05 அந்த மாதிரி ரேட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ த காம்பினேஷன் ஆஃப் அ குட் ஃபேக்டர். இதனால் ஷேர் மார்க்கெட் உடனே திருப்பியும் கேட்சப் டு 1800 இல்லாட்டா அதுக்கு மேலே போகுமா அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷன். ஆனால் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்து சம் சிம்டம்ஸ்லாம் தெரியுது திருப்பியும் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நல்ல நல்ல கம்பெனிஸோட ஷேர்ஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்குது. அண்டு ஃபார்மா கம்பெனியாக இருக்கட்டும், இல்லாட்டா ஈவன் டெக் கம்பெனிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு இதை பிக்கப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கூட ஐ திங்க் ஒரு ஸ்மால் குவான்டிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணுறது கூட வைஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே சார். ஸோ PMIயில் ஆரம்பித்து அதானி பற்றியும் டச் பண்ணி நம்ம முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவிரி பிஸ்னஸ் எல்லாம் பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானே ஒரு அழுத்தி வைங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. Thank you so much. Thank you.